பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையானது சமநிலையான அதிக வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனுக்கு தயாராக உள்ளதாக கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், விவசாயத்துறையில் மதிப்பு கூட்டுதலுக்கான முயற்சிகள் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படுவதாகவும் 1361 மண்டிகளை ஒருங்கிணைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் 1,08 லட்சம் விவசாயிகளுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக சேவையை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் உட்பட 11,08 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மீன் வளர்ப்பு உற்பத்தியை ஹெக்டேருக்கு 3 முதல் 5 டன்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடல் உணவுகள் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இரட்டிப்பு ஏற்றுமதியாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மீன்வளத்துறையில் 55 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார்.